டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்று நம் பதிவில் பார்க்க இருக்க போவது வருகின்ற பங்குனி உத்திரத்தின் பொழுது நாம் எப்படி இறை வழிபாடு செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், பங்குனி உத்திரத்தின் பற்றிய சிறப்புகள் இவைகளை பற்றியே தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப பங்குனி உத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகின்றது இல்லையா? இந்த நாளைத்தான் நாம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுகின்றோம். ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களாகிய நம்ம அனைவருக்குமே தெரியும், நம்ம இந்த நாள்ல நமக்கு கல்யாணம் நடக்குது, இந்த நாள்ல கல்யாண நாள்கள், திருமண நாட்கள், என்ன தேதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப கடவுளுக்கு எந்த நாள்ல திருமணம் செய்யப்பட்டது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதனால கடவுள்களாகிய அனைவருக்குமே சரி, இந்த பங்குனி உத்திர நாளில் தான் திருமணம் நடைபெற்றது என்று வரலாற்று பதிவுகள் எல்லாமே கூறுகின்றது. இந்த உலகத்தையே கட்டியாலும் அனைவருக்குமே படிகளுக்கும் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதியாருக்கும் திருமணமான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். அதுபோல்தான் முருகப்பெருமானுக்கும் இந்த நாளில்தான் திருமணம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் சரி, இந்த நாளில் தான் திருமணம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள், தெய்வீகமான நாள் அப்படின்னு கூட இந்த பங்குனி உத்திர நாளை நாம் சொல்லலாம். அவ்வளவு ஒரு சிறப்புகள் இந்த பங்குனி உத்திர நாளில் அமைகின்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் கிடையாது, அனைத்து ஆலயங்களிலுமே சரி சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படும். இந்த கடவுளுக்கு தான் இந்த நாள் அப்படின்னு ஒதுக்கப்படக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்திர நாள் கிடையாது. எல்லா தெய்வங்களுக்குமே அனைத்து வழிபாடுகளும் செய்யப்படுகின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் பாத்தீங்கன்னா, அது இந்த பங்குனி உத்திர நாள் தான். இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் ஒரு சிலர் காத்து கொண்டு இருப்பார்கள். எவ்வளவுதான் வரன் பார்த்தாலும் செட் ஆகாம இருக்கும். அவங்களுக்கு ஜாதகத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் காரணமாக கூட இந்த திருமண மரணம் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று அவர்களது இஷ்ட தெய்வத்தை நினைத்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வரன் நிச்சயமாக கைகூடும். இந்த பங்குனி உத்திர நாளை பாத்தீங்கன்னா, பங்குனி உத்திர நாள் அப்படி மட்டும் சொல்றது கிடையாது. இது திருமண வரம் அமைத்து கொடுக்கும் நாள் அப்படின்னு கூட இந்த நாளை சொல்றாங்க. ஏன்னா இந்த நாள்ல தான் பல தெய்வங்களுக்கும் தெய்வீகமான திருமணங்கள் கூட நடந்து இருக்கின்றது. அதனாலதான் இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு விரதம் மேற்கொண்டு நீங்க ஒரு வேண்டுதல், பிரார்த்தனைகள் எது வச்சாலும் சரி, அது நிச்சயமாக நடைபெறும். மேலும் இந்த நாள் முருக பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகின்றது. இந்த நாள்ல தான் முருக பெருமானுக்காக தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் மேற்கொண்டு பால் குடம் எடுக்கிறதும் சரி, காவடி எடுக்கிறதும் சரி, இந்த மாதிரி பல வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், இது எல்லாமே பக்தர்கள் நிறைவேற்றுவார்கள். நாமும் கூட அந்த மாதிரி முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நம்முடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் இது எல்லாமே அதுல வச்சு முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொண்டால் நம்முடைய வேண்டுதல்கள் சரி நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இப்ப இந்த பங்குனி உத்திரத்தில் நாம் எப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி வருகின்றது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதினா நீங்க பின்னாடி ஒரு 6 நாளுக்கு பின்னாடி போக வேண்டும். அப்ப 6 நாள் பின்னாடி போனீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில இருந்து இது ஆரம்பிக்குது இல்லையா? வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மார்ச் வருகிறது. அதனால 27, 28, 29, 30, 31, அப்புறம் 1ஆம் தேதி ஏப்ரல் வருகிறது. மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? நமக்கு 6 நாள் ஆகுதா? அதனால இந்த விரதத்தை நாம் இந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து நம்ம கடைபிடிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அப்படி நீங்க கணக்கு பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்னைக்கு முழுதாக முடிவு அடையும். அதனால இப்ப இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர்ந்து 6 நாட்களுமே சரி, அதிகாலையிலே நம் 6 மணிக்கே எழுந்திருத்து குளித்து விட்டு நம் வீட்டில் முருகப்பெருமானின்
உருவப்படம் இருந்தா அந்த உருவப்படத்திற்கு ஒரு மாலை சாற்றிவிட்டு முருகப்பெருமானுக்காக தினமும் அதிகாலை நம்மால முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இல்ல பாயாசமோ, இல்லை என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு பழமாவது வாங்கி முருகப்பெருமான் முன்னாடி வச்சு அன்றைய காலை பொழுதில் முருகப்பெருமானுக்காக உகந்த அவருடைய அவரை போற்றி பாடக்கூடிய பல பக்தி பாடல்கள் இருக்கின்றன. திருப்புகழா இருக்கட்டும், மேல் விருத்தமாக இருக்கட்டும், மயில் விருத்தமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தையாவது 108 தடவை அவர் முன்னாடி சொல்லிவிட்டு அன்றைய நாள் முழுவதுமே நம்ம உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். காலையில 6 மணிக்கு ஆரம்பித்து அன்றைய மாலை 6 மணி வரைக்குமே சரி நீங்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இது போன்று தொடர்ந்து 6 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு முடியலன்ற பட்சத்துல நீங்க ஒரு நீர் ஆகாரமோ பழங்களோ ஜூஸோ இது மாதிரி ஏதாவது நீங்கள் இடைவேளையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா முழுவதுமே நீங்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால நீங்க இந்த 6 நாட்களுமே தொடர்ந்து இந்த முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். காலையில எப்படி முருகப்பெருமான் முன்னாடி நீங்க போயிட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரிதான் நீங்க மாலை 6 மணிக்கும் அவருடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இதே மாதிரி தொடர்ந்து 6 நாட்கள் நீங்க செஞ்சுட்டே வாங்க. பங்குனி உத்திர நாள் அன்னைக்கும் நீங்கள் இதே விரத முறையை நீங்கள் செய்யுங்கள். இல்ல என்னால 6 நாளும் இந்த விரத முறையை கடைபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க என்ன செய்றீங்கன்னா பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகின்றது இல்லையா, அன்றைக்காவது காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு உணவும் அருந்தாமலே நீங்கள் விரத முறையை மேற்கொண்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விரத முறையை தினமும் காலையில் அவருக்கு ஏதாவது நைவேத்தியம் வைத்துவிட்டு நீங்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் விரத முறை ஆரம்பித்து பிறகு மாலை 6 மணிக்கும் இதே போல ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் விரத முறையை முடித்துக் கொள்ளலாம். இப்படி கூட நீங்க பங்குனி உத்திர தினத்தந்தி கூட நீங்க செய்யலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவார்கள். அதே மாதிரி பால் குடம் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பால் குடம் எடுப்பது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்க நோய் சரியாகணும், அவங்க வாழ்க்கை எப்படி பால் போல பொங்கி வழியுது அது போல பல நலன்களும் வளங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பால் குடம் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி காவடி எடுப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த அகத்தை இந்த காவடி எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் என்ன பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கின்ற அந்த ஆணவம், அப்புறம் இந்த கர்வம், பொறாமை குணம் இது எல்லாமே போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு காவடி எல்லாம் கூட எடுப்பாங்க. அது எடுக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய எண்ணங்கள், பொறாமை, கெட்ட சிந்தனைகள் இது எல்லாமே அவங்க விட்டு போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தோட இன்னொரு மகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில பாவங்களும் சரி நம்மை விட்டு அகன்றுவிடும். இப்ப நமக்கு தெரியாது நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம், நமக்கே கூட தெரியாது. தெரியாம கால்ல பட்டு ஏதாவது அடிபட்டு இருக்கலாம், நம்ம தெரியாம நம்மால ஒரு சிலருக்கு ஒரு சில இழப்பீடுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்மாலதான் அந்த இழப்பீடு ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பின்காலத்துல அது தெரிய வரும்பொழுதுதான் நம்ம உணர்வோம், அடடா மத்தவங்களுடைய வருத்தங்களுக்கு நம்மளும் எங்கேயோ ஒரு இடத்துல காரணமா இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகளாக இருக்கட்டும், அவைகள் கூட சரி இந்த பங்குனி உத்திரதன்று அவர்களை விட்டு அகன்று போய்விடும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த அவ்வளவு ஒரு தெய்வீகமான ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திர நாள். அதனால நீங்களும் சரி இந்த மாதிரியான விரத முறைகளை மேற்கொண்டு ஆலயங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் முருகப்பெருமானாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேற என்னென்ன கடவுள்கள் உங்களுக்கு புரியுதோ அவர்களை நினைத்து கூட நீங்க விரதம் மேற்கொண்டு இந்த நாளில் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று நீங்கள் விரத முறை மேற்கொண்டு இது எல்லாவற்றையுமே நீங்கள் செய்து கடவுளுடைய அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றிடலாம். ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.